श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंगपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षनिधि त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैवायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिथितिर्शतां तमोन्धम् संसारिणां करुणया आह पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनाम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। ஸ்ரீமத்பாகவதம் மூணாவது ஸ்கந்தம் 4வது அத்தியாயத்தினுடைய உபன்யாசம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. अथ ते तदनुज्ञाता भुक्त्वा पीत्वा च वारुणीं तया विभ्रंशितज्ञाना दुरुक्तैर्मम पस्पृशुः. உத்தவன் விதுரருக்கு நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது பகவானுடைய அவதார விஷயங்கள்லேருந்து அவன் பண்ணின லீலைகள்லாம் சொல்லிட்டு வரார். பிரவாச க்ஷேத்திரத்துக்கு வந்த யாதவர்கள் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய ரத்தினங்கள் நிறைய தானங்கள்லாம் பண்ணிட்டு அவர்களுடைய அந்த பிராமணர்களுடைய அனுமதியின் பேர்ல போஜனங்கள்லாம் பண்ணி மதுபானம் பண்ணி அதனால அறிவிழந்து ஒத்தருக்கொத்தர் தன்னை தானே அடிச்சுண்டு சண்டை போட்டுண்டாலாம். தேஷாம் மைரேய தோஷேன விஷமீகிருத சேதசாம் நிம்லோச்சதீரவாவாசீத் வேணூனாமிவ மர்தனம். அந்த மதுபானம் பண்ணினத்தினால ஏற்பட்ட தோஷத்தினால புத்தி மயங்கி போய் அவர்களுக்கு சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்தில் மூங்கில்களுக்கு மூங்கில் ஒன்றுக்கொன்று எப்படி உரசிண்டு மூங்கில் காட்டில் ஒன்று அந்த மூங்கில்களுக்கே நாசம் உண்டாகுமோ அதுபோல இவாளுக்குள்ள நாசம் உண்டாருது. பகவான் ஸ்வாத்மமாயாயா கதிம் தாம் அவலோக்ய சஹ
சரஸ்வதீம் உபஸ்பிருஷ்ய விருக்ஷமூலம் உபாவிஷத்து. பகவானே ஏற்படுத்தின இந்த மாயை, அதனால அதனுடைய போக்க பார்த்துட்டே இருந்த பகவான் சரஸ்வதி நதியில ஆச்சமனீயம் பண்ணிட்டு ஒரு மரத்தடியில வந்து உட்கார்ந்துட்டார். அகம் சோக்தோ பகவதாம் பிரபன்னார்த்தி ஹரேனக பதரீம் தும் பிரயாஹீதி ஸ்வகுலம் சஞ்சிஹீர்ஷுனாம். யாரு பிரபன்னனோ சரணம் அடைஞ்சிருக்கிறானோ அவனுடைய சகல துக்கத்தையும் போக்கக்கூடியவரான பகவான் இந்த விஷ்ணு குலத்தினுடைய வம்சத்தை சம்ஹாரம் பண்ணணும் என்கின்ற ஒரு சங்கல்பத்தினால உத்தவனை பார்த்து பதரிகாசிரமத்துக்கு நீ கிளம்பி போயிடு என்று பகவானே சொன்னார். அதாபி ததபிப்ரேதம் ஜானன் அகமரிந்தம பிருஷ்டதோன்மகமம் பர்த்துஹு பாத விஸ்லேஷனாக்ஷமஹ. பகவான் அப்படி சொன்னதும் அந்த பகவானுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சின்ற உத்தவன் அந்த பகவானுடைய திருவடியை விட்டு பிரிய முடியாததுனால அந்த பகவான் பின்னாடியே போனாராம். அத்ராட்சம் ஏகமாசீனம் விசின்வன் தைதம் பதிம் ஸ்ரீநிகேதம் சரஸ்வத்யாம் கிருதகேதம் அகேதனம் ஷாமாவதாதம் விரஜம் பிரசாந்தாருணலோச்சனம் தோர்பிஷ்சதுர்பிர்விதிதம் பீதகௌஷாம்பரேன ச வாம ஊரௌ அதிஸ்ரித்ய தக்ஷிணாங்கிரிசரோருஹம் அபாஸ்ரிதார்பகாஸ்வத்தம் அக்ருஷம் த்யக்த பிப்பலம். ரொம்ப பிரியம் பகவானிடத்துல மட்டும்தான் பிரியம்ங்கிறது வைக்கணும். லோகத்துல வச்சிருக்கக்கூடிய பிரியம் எல்லாமே நம்ம ஒருத்தரிடத்துல இன்னைக்கு பிரியம் வைப்போம், கொஞ்ச நாட்கள்ல அந்த பிரியமே நமக்கு அவளிடத்துல ஒரு அப்பிரியத்தை கொடுத்துடும். ஒருத்தரை இன்னைக்கு நமக்கு பிடிக்கும், கொஞ்ச நாள்ல பிடிக்காம போயிடும். அதுக்கு ஏதோ காரணங்கள்லாம் கூட நாமே சொல்லுவோம். ஆனா லோகத்துல வைக்கக்கூடிய பிரியம் எல்லாமே இப்படிதான் ஆயிடும். அது மனுஷனிடத்துலயும் சரி, ஒரு பொருள்ல வச்சாலும் சரி, சாமான்கள்ல வச்சாலும், எதுல பண்ணினாலும் ஒரு பிரியம் உலக விஷயத்துல இருந்ததுன்னா அந்த பிரியம் ரொம்ப காலம் நிக்காது, சாஸ்வதமா இருக்காது. பெருமாளிடத்துல வைக்கக்கூடிய பிரியம் இருக்கே அதுதான் சாஸ்வதமானது. அதனால உத்தவன் அந்த கிருஷ்ணனை தேடிண்டு தனித்து இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் ஸ்ரீதேவிக்கு இருப்பிடமானவனான பகவான், எல்லாருக்கும் ஆசிரியமா இருக்கக்கூடியவன், தனக்கு யாரும் ஆசிரியம் இல்லாதவனா வச்சிருக்கக்கூடிய பகவான் சரஸ்வதி நதிக்கரையில தனக்குத்தானே ஒரு ஆசிரியத்தை ஏற்படுத்திண்டு நீலமேகஷாமலனாய் பரிசுத்தனா இருக்கக்கூடிய ரஜோகுணம் இல்லாதவனான சாந்த ஸ்வரூபனா இருக்கக்கூடிய சிவந்த கண்களை கொண்டிருக்கக்கூடிய பகவானான கிருஷ்ணனை, 4 திருக்கரங்களோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணனை, பொன்னிறமான பட்டாடை உடுத்தின்னு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை தன்னுடைய இடது தொடையில வலது பாதார விந்தத்தை தூக்கி வச்சுண்டு அரச மரத்துல சாஞ்சின்னு இருக்கக்கூடியவனான அந்த பகவான விஷய சுகங்கள்ல வைராக்கியத்தை ஏற்பட்ட ஆனந்த ஸ்வரூபனா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை பார்த்தாராம் உத்தவன். தஸ்மின் மகாபாகவதோ துவைபாயன சுஹ்ருத் சகா லோகான் அனுசரன் சித்த ஆசசாத எதிர்ச்சயா. அப்படி அந்த பகவான் அந்த இடத்துல கண்டு அந்த உத்தவன் கிருஷ்ணனிடத்துக்கு வரார். அப்போ அந்த சமயத்துல மகாபக்தரா இருக்கக்கூடிய சித்தஸ்வரூபனா இருக்கக்கூடிய வியாசருக்கு
ரொம்ப வேண்டியவரா இருக்கக்கூடிய சகாவாவும் இருக்கக்கூடிய மைத்ரேயர் அப்படிங்கிற முனிவர் லோகங்களெல்லாம் சஞ்சாரம் பண்ணிண்டு எதிர்ச்சையா அந்த இடத்துக்கு வந்தாராம். தஸ்யானுரக்தஸ்ய முனேர் முகுந்தः பிரமோத பாவான் அதகந்தரஸ்ய ஆஸ்ருண்வதோ மாம் அனுராகः சமீக்ஷயா விஸ்ரமயன் உவாச்ச. உத்தவனிடத்துல பகவானுக்கு எப்பொழுதும் தனித்த பிரியம் உண்டு. மேலும் அந்த முனிவர் சந்தோஷத்தினாலையும் பக்தியினாலையும் கிருஷ்ணனை விழுந்து சேவிச்சென்றிருந்தார். அந்த கிருஷ்ணரை விழுந்து சேவிச்சு பேசிகிட்டே இருக்கும் பொழுதே கிருஷ்ணன் ஒரு மந்தஹாசம் பண்ணினான். அந்த மைத்ரேயரை கொஞ்சம் விசிராந்தி எடுத்து உட்காருங்கோ என்று சொன்னான். வேதாகமந்தர் மனசீப்சிதம் தே ததாமி யத்தத் துரவாபமன்யைஹ சத்ரே புரா விஸ்வஸ்ருஜாம் வசூனாம் மத்சித்திகாமேன வசோ த்வயேஷ்டஹ. பகவான் சொன்னா, தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் என்னவோ அது எனக்கு நன்னா தெரியும். எது ஒன்று மற்றவர்களால் அடைய முடியாதோ அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்ததான விஷயத்தை இப்ப நான் கொடுக்க போறேன். இதற்கு முன்னாடி காலத்துல வசுக்களுடைய சத்திர யாகத்துல என்ன அடையணும் அப்படிங்கிற விருப்பத்தினால உம்மால நான் பூஜை பண்ணப்பட்டேன். ச ஏஷ சாதோ சரமோ பவானாம் ஆசாதிதஸ்தே மதனுக்கிரகோயத் என்மாம் நிருலோகானுக்ர உத்ஸ்ரஜந்தம் என்மாம் நிருலோகான் ரஹ உத்ஸ்ருஜந்தம் திஷ்ட்யா தத்ருஷ்வான் விஷதானுவிருத்யாம். மைத்ரேயரை பார்த்து பகவான் சொல்றான், எந்த காரணத்தினால உம்மால பூஜை பண்ணப்பட்டு உமக்கு நான் அனுகிரகம் பண்ணினனோ அதனால இந்த ஜென்மால நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த மைத்ரேயரே இந்த பிறவிதான் உமக்கு கடைசியானது. இந்த பூலோகத்தை விடக்கூடிய ஏகாந்தமான ரகசியமான பக்தி எது உண்டோ அது உமக்கு கிடைச்செடுத்து. புராமயா புரோக்தமஜாயனாப்யே பத்மே நிஷன்னாய மமாதி சர்க்கே ஞானம் பரம் மன்மஹிமாவபாசம் யத் சூரயோ பாகவதம் வதந்தி. இதுக்கு முன்னாடி பாத்மகல்பத்துல முதல் சிருஷ்டியில என்னுடைய நாபியிலிருந்து பிரம்மதேவன் தோன்றினார். அந்த பிரம்மதேவனுக்கு நான் என்னென்ன லீலைகள் எல்லாம் உபதேசம் பண்ணனோ ஞானிகள் அதை தான் பாகவதம்னு சொல்றா. அந்த பாகவதம்ங்கிற சிறந்த ஞானஸ்தானமானது என்னால சொல்லப்பட்டது. இத்யாத்ருதோக்த பரமஸ்ய பும்சஹ பிரதிக்ஷணானுக்ரஹ பாஜனோஹம் ஸ்நேகோத்தரோ மாஸ்கலிதாக்ஷரஸ்தம் முஞ்சன் சுசஹ பிராஞ்சலிர் ஆபபாஷே. இப்படி பகவான் அந்த மைத்ரேயருக்கு அனுகிரகம் பண்ணி தன்னுடைய கடாட்சத்தை உத்தவன் மேலையும் தன்னுடைய அனுகிரகத்தை உத்தவன் மேலையும் பகவான் கொடுத்து அவனையும் பாத்திரமாக்கினதுனால பகவானுடைய கடாட்சத்தினால ஒரு ஸ்நேகம் ஏற்பட்டு மயிறு சிலிர்த்தவனாய் கண்கள்லேந்து கண்ணீர் பெருக பகவானை அஞ்சலி சேவிச்சுண்டு அந்த பகவான்கிட்ட சொன்னான் உத்தவன். கோன்வீசதே பாத சரோஜபாஜாம் சுதுர்லபோர்த்தேஷு சதுர்ஷ்வபீஹ
ததாபி நாகம் பிரவருணோமி பூமன் பவத்பதாம் போஜ நிஷேவனோத்சுகா. கிருஷ்ணா, உன்னுடைய திருவடியை யாரு சேவிக்கிறார்களோ அவளுக்கு இந்த லோகத்துல சொல்லியிருக்கக்கூடியதான 4 புருஷார்த்தங்கள்ல எதை தான் அடைய முடியாது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ங்கிற புருஷார்த்தங்கள்ல இதுதான் கிடைக்காம போயிடும். அப்படி இருந்தும் உன்னுடைய திருவடியை சேவிச்சுருக்கக்கூடிய எனக்கு இது மாதிரி விஷயத்துலாம் விருப்பம் இல்லை. கர்மாண்யனீஹஸ்ய பவோ பவஸ்யதே துர்காஸ்ரயோதாரி பயாத்மலாயனம் காலாத்மனோ யத் பிரமதாயுதாஸ்ரயாः ஸ்வாத்மன் ரதே கித்யதி தீர் விதாமிஹ. இந்த லோகத்துல விருப்பம், அதாவது வைராக்கியத்தோட சேஷ்ட லீலைகளை பண்ணக்கூடிய கிருஷ்ணா, உனக்கு கர்மாக்களோ பிரவೃத்தியோ பிறப்போ இல்லாத, கர்மாக்கள்னால ஏற்படக்கூடிய பிறப்போ என்று பிறப்பே இல்லாததான உனக்கு, சர்வலோகத்தையும் தன்னுடைய இஷ்டத்துக்கு சம்ஹாரம் பண்ணக்கூடிய காலரூபியான உனக்கு, அப்படி மகிமை உடையவனான நீ சத்ரு பயத்தினால ஒழிஞ்சின்றிருக்கக்கூடிய, இல்லை துவாரகைங்கிற இப்படி ஒரு கோட்டையை அடைஞ்சு ஆத்மாராமனான உனக்கு அநேகம் ஆயிரம் பெண்களை அடைஞ்சு கல்யாணம் பண்ணிண்டு சௌக்கியமா இல்லற தர்மத்தில் இருந்துண்டு என்று இதெல்லாம் யாரு இருக்கோ உன்னுடைய இந்த லீலைகளை சொல்றார்களோ, அப்பேற்பட்ட உன்னுடைய இந்த சம்சாரி போன்றதான இந்த லீலை வித்வான்களை கூட அவர்களுடைய புத்தியை கூட மயக்கிடும். ஏன்னா அவளுக்கு கூட உன் மகிமை அவ்வளவு சுலபத்துல புரிஞ்சிடாது. மந்த்ரேஷு மாம் வா உபஹூயத்வம் அகுண்டிதா கண்ட சதாத்மபோதாம் பிருச்சே பிரபோ முக்த இவா பிரமத்தः தன்னோ மனோ மோகயதீவ தேவ. ஹே கிருஷ்ணா, கொஞ்சம் கூட மந்த புத்தி இல்லாததும் சந்தேகங்களே இல்லாததுமான புத்தியை உடையக்கூடியவரான உனக்கு, சர்வஜன் சொல்லக்கூடியவனான உனக்கு, அப்பேற்பட்ட ஞானம் உடையவனான உனக்கு நான் மந்திராலோசனை அப்படின்னு என்னைய நீ கூப்பிட்டு ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி நீ என்னென்னமோ சந்தேகங்கள்லாம் கேட்டியே கிருஷ்ணா, இது ஆச்சரியம். எல்லாம் தெரிஞ்ச நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன கேட்டுன்னு இருக்கியே, இது என்னுடைய மனசையே மயக்கிறது. ஞானம் பரம் சுவாத்மரஹ பிரகாசம் प्रोवाच कस्मै भगवान् समग्रम् अभिक्षमं नो ग्रहणाय भक्तः वदाञ्जसा यत् विजिनं तरेम. உன்னுடைய சொரூபத்தினுடைய ரகசியத்தை பிரகாசப்படுத்துவதான சிறந்ததான ஞானத்தை பூராவும் பகவானுடைய மகிமையை சொல்லக்கூடியதான எப்பேற்பட்ட ஒரு ஞானம் இருக்கோ அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை முழுக்க சர்வஜனான தாங்கள் பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ணீரே ஹே கிருஷ்ணா. அப்பேற்பட்ட உன்னுடைய அந்த ஞான உபதேசத்தை எங்களுக்கு தகுதி இருக்குன்னா எங்களுக்கும் நீ சொல்லலாம் சிரமம் இல்லாம. ஏன்னா அந்த சம்சார துக்கத்தை நாங்களும் தாண்டுவோம் இல்லையா. இத்யாவேதிதஹார்தாய மஹ்யம் ச பகவான் பரஹ ஆதிதேசாரவிந்தாக்ஷ ஆத்மன பரமாம் ஸ்திதிம். இப்படி தன்னுடைய அபிப்பிராயத்தை கிருஷ்ணனுக்கு சொன்னதுனால தாமரை கண்ணனான பரமாத்மாவான அந்த பகவானான கிருஷ்ணன் தன்னுடைய உயர்ந்த நிலையான பரதத்துவத்தை தன்னுடைய மகிமையை உபதேசம் பண்ணினார்.
स एवमाराधितपादतीर्थात् अधीततत्त्वात्मविबोधमार्गः प्रणम्य पादौ परिवृत्य தேவம் இஹாகதோகம் விரஹாதுராத்மா. இப்படியெல்லாம் ஆராதனம் பண்ணப்பட்ட சரணங்களை உடையவனான அந்த பகவான் அவனே குருவா இருக்கான். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று சொல்லக்கூடிய பகவான் குருவா இருந்து அவர் மூலமா அறியப்பட்டதான பரமார்த்த ஆத்மாவான பரமார்த்த தத்துவமான ஞானத்தினுடைய மார்க்கத்தை கிருஷ்ணனை விழுந்து சேவிச்சு நான் தெரிஞ்சின்றேன். மேலும் அந்த கிருஷ்ணனை பிரதட்சணம் பண்ணி அவனை விழுந்து சேவிச்சு விரகத்தினால கிருஷ்ணன் பத்ரிகாசிரமம் போன்னு சொல்லிட்டானே அப்படிங்கிறதுக்காக இப்ப நான் கிளம்பி இங்க வந்திருக்கேன், உங்க முன்னாடி நிக்கிறேன். சோகம் தத் தர்ஷனாஹ்லாத வியோகார்த்தியுத பிரபோ கமிஷ்யே தைதம் தஸ்ய பதர்யாஸ்ரம மண்டலம். அந்த கிருஷ்ணனுடைய தரிசனத்தினால் ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தினாலையும் அந்த கிருஷ்ணனை பிரிஞ்சதுனால ஏற்பட்டதான ஒரு வருத்தத்தினாலையும் சந்தோஷமும் வருத்தமும் கலந்து அந்த கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமான பத்ரிகாசிரமம்ன்ற இடத்துக்கு இப்ப நான் போக போறேன். यत्र नारायणो देवो नरश्च भगवान् ऋषिः मृदुतीव्रं तपो दीर्घं ते पाते लोकभावनो. அந்த பத்ரிகாசிரமத்தில் சர்வஜனான பகவான் ஸ்ரீ நாராயணனும் ரிஷியான நரனும் லோகத்துக்கே அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு யாருக்குமே தீங்கு விளைவிக்காததும் யாராலையும் அனுஷ்டிக்க முடியாததுமான கல்பகாலம் முடிய போற தருணம் வரைக்கும் உயர்ந்ததான ஒரு தபச பண்ணிட்டு இருக்கானாங்க. இத்யுத்தவாத் உபாகர்ணிய சுகிருதாம் துஸ்ஸகம் வதம் ஞானேனாசமேத்க்ஷத்தா சோகமுத்பதிதம் புதஹா. இப்படி உத்தவனிடத்திலிருந்து பந்துக்களுடைய வதத்தெல்லாம் விதுரர் கேட்டு வருத்தம் வந்தது. அந்த வருத்தத்தை தன்னுடைய புத்தினால அடக்கி கொண்டாராம். சதம் மகாபாகவதம் வருஷந்தம் கௌரவருஷவஹ விஸ்ரம்பாத் அப்யதத்தேதம் முக்கியம் கிருஷ்ண பரிகிரஹே. விதுரர் அப்படி பத்ரிகாசிரமத்துக்கு போகக்கூடியவரான அந்த பரம பாகவதோத்தமரான உத்தவரை அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மகிமையினால அந்த உத்தவரை பார்த்து விதுரர் சொன்னார், ஞானம் பரம் ஸ்வாத்ம ரக பிரகாசம் யதா யோகேஸ்வர ஈஸ்வரஸ்தே வக்தும் பவான் நோர்ஹதி யத்தி விஷ்ணோஹ பிருத்யா ஸ்வபிருத்யார்த்த கிருதச்சரந்தி. யோகேஸ்வரனா இருக்கக்கூடிய சர்வஜனா இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய ரகசியத்தை பிரகாசப்படுத்துவதுமான எந்த ஞானத்தை உத்தவரான உங்களுக்கு உபதேசம் பண்ணினாரோ அந்த ஞானத்தை தாங்கள் எனக்கும் உபதேசம் பண்ணணும். ஏன்னா பகவானுடைய கைங்கரியம் பண்ணக்கூடிய பிருத்தியர்கள் அந்த பகவானுக்கு நன்மையை தானே செய்யக்கூடியவர்கள். அதனால கேட்கிறேன், நனுதே தத்துவ சம்ராத்ய ரிஷி கௌஷாரவோந்திகே சாக்ஷாத் பகவதாதிஷ்டோ மர்த்தியலோகம் ஜிஹாசதாம். விதுரரே, உமக்கு நான் ஞானத்தோபதேசம் பண்ற அளவுக்கு பகவான் என்ன நியமிக்கல. என் பக்கத்திலேயே மைத்ரேயர் அப்படிங்கிற ஒரு முனிவர்
பகவான் அந்த சபையில உபதேசம் பண்ணும் பொழுது எந்த ஞானத்தை எனக்கு உபதேசம் பண்ணாரோ அது மைத்ரேயருக்கும் உபதேசம் பண்ணினார். அந்த மைத்ரேயரிடத்திலேயே நீர் போய் பகவான் பண்ணின உபதேசத்தை கேட்டா மைத்ரேயர் உமக்கு சொல்லுவார், இது பகவானே ஆக்ஞாபனம் பண்ணியிருக்கான், விதுரன் வந்தா அவனுக்கு சொல்லணும் என்று. இதி சக விதுரேன விஸ்வமூர்த்தேஹே குணகதயா சுதயா ப்ளாவிதோருதாபஹ க்ஷணமிவ புலினே யமஸ்வசுஸ்தாம் சமுஷித ஔபகவிர்நிஷாம் ததோகாத். உத்தவன் இப்படியெல்லாம் விதுரரோட சம்வாதம் பண்ணிட்டு பேசிட்டு கிருஷ்ணனுடைய குணங்களை வர்ணிப்பதான அமிர்தத்தினால தன்னுடைய அதிகமான தாபங்கள் அதெல்லாம் விலகி இன்னும் தாபம் அதிகமாகி யமுனையினுடைய நதிக்கரையில அன்றைய இரவு விதுரரும் உத்தவனும் பேசிண்டா. ஒரு ராத்திரி க்ஷண நேரம் போல போயிடுத்தான். க்ஷண நேரம் போல போயிடுத்து அந்த ராத்திரி. நிதனம் அப்புறமா உத்தவன் கிளம்பி போயிட்டார். நிதனம் உபகதேஷு விஷ்ணி போஜேஷு அதிரத யூதபேஷு முக்கியः சது கதமவசிஷ்ட யத்த உத்தவோயதே ஹரிரபி தத்யஜ ஆக்ருதிம் த்ரதீஷः. விஷ்ணிகளும் போஜர்களும் மரணத்தை அடைஞ்ச பிறகு அத்தனை வீரர்கள் இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் அனுப்பிட்டு உத்தவன் மட்டும் எப்படி மிச்சம் இருந்தார்? ஏன்னா சாட்சாத் ஈஸ்வரனான பகவான் கூட இந்த சரீரத்தை இந்த லோகத்துல விட்டுட்டு போகணுங்கிற நியதி தானே கடைபிடிக்கிறார். அப்படி இருக்கும்போது உத்தவனால எப்படி இருக்க முடிஞ்சது? பிரம்மசாபாபதேசேன காலேன அமோகவாஞ்சிதः சம்ஹிருத்ய சுகுலம் நூனம் தியக்ஷன் தேகம் அசிந்தயதே. தன்னுடைய சங்கல்பம் என்னைக்குமே வீண் போகாது, பகவானுடைய மகிமை. அதனால பகவானே பிரம்மசாபம் அப்படிங்கிற ஒரு வியாஜம், ஒரு காரணத்தை உண்டு பண்ணி காலசக்தியினால தன்னுடைய வம்சத்தெல்லாம் ஒடுக்கி தன்னுடைய இந்த தேக யாத்திரைய விடணும்னு சங்கல்பம் பண்ணிண்டார். அஸ்மால் லோகாத் உபரதே மயி ஞானம் மதாஸ்ரயம் ஹரிஹத்யுத்தவ ஏவாத்தா சம்பிரத்யாத்மவதாம் வரஹ. இந்த லோகத்தை விட்டு பகவான் தான் போன பிறகு ஆத்ம ஞானிகளிலேயே சிறந்தவரான உத்தவன் ஒருத்தந்தான் என்ன தெரிஞ்சிக்கக்கூடிய ஞானம்ங்கிற விஷயத்துக்கு தகுதி உடையவன். நோத்தவான் வபி மன்யூனோ யத்குணைர் நார்தித பிரபு ஹதோமத் வயுனம் லோகம் கிராஹயன்னிஹ திஷ்டது. உத்தவன் பகவானே சொல்றான், தன்னை காட்டிலும் எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் இல்லை உத்தவன். ஏன் அப்படின்னு சொன்னா, விஷயங்கள்னால அவனை தீண்டிட முடியாது, விஷயங்களே அவனை தீண்ட முடியாது. அதனால என் விஷயமான ஞானத்தை உலகங்களுக்கெல்லாம் உபதேசிச்சுண்டு இந்த லோகத்தில் இருக்கட்டும் என்று பகவானே விட்டானான். ஏவம் திலோக குருணா சந்திஷ்ட சப்த யோனினா பதர்யாஸ்ரமமாதாத்ய ஹரிமீஜே சமாதினாம். வேதங்களுக்கெல்லாம் காரணமானவனான பகவான், மூ உலகங்களுக்கும் குருவான அந்த ஸ்ரீ கிருஷ்ணனால இப்படி உபதேசம் பண்ணப்பட்ட உத்தவர் பத்ரிகாசிரமத்தை அடைஞ்சு சமாதியில பகவானை பூஜை பண்ணினாராம். விதுரோபி உத்தவாத் ஸ்ருத்வா கிருஷ்ணஸ்ய பரமாத்மனः क्रीडयोपात्त देहस्य कर्माणि श्लाघितानि च देहन्यासं च तस्यैवं धीराणां धैर्यवर्धनम्
அந்யேஷாம் துஷ்கரதரம் பசூனாம் விக்லவாத்மனாம் ஆத்மானம் ச குரு ஸ்ரேஷ்ட கிருஷ்ணேன மனசேக்ஷிதம் தியாயன் கதே பாகவதே ருரோத பிரேம விஹ்வலஹ. கௌரவர்களுக்கெல்லாம் சிறந்தவராக இருக்கக்கூடிய விதுரர் ஒரு லீலைக்காக தன் இஷ்டத்துக்கு சரீரம் எடுத்துருக்கக்கூடிய பகவானுடைய கர்மாக்களையும் அவருடைய தீரர்களுக்கு தைரியத்தை விருத்தி செய்யக்கூடிய விஷயத்திலையும் தைரியம் இல்லாத சித்தத்தை உடைய பசு போன்ற மற்றவர்களுக்கு யாராலையுமே செய்ய முடியாததான சரீரத்தை விடுறது அப்படின்னு கிருஷ்ணனால, அதுவும் உயிரை விட போற நேரத்தில் அந்த விதுரரை கிருஷ்ணன் நினைச்சார். என்ன பாக்கியம்! இதெல்லாம் உத்தவனிடத்திலேருந்து கேட்டு அதே நினைச்சுண்டு பரமபக்தனான உத்தவன் போன பிறகு விதுரர் பிரேமையினால மெய் மறந்து தன்னையே மறந்து அழுதாராம். காளிந்தியா கதிபி சித்த அஹோபிர்பரதர்ஷப பிராபத்யத ஸ்வசரிதம் யத்ர மித்ராசுதோ முனிஹி. அப்பேற்பட்ட சித்தரான விதுரர் எந்த ஒரு யமுனா நதி தீரத்தில் உத்தவன் வந்து பேசிட்டு போனானோ அந்த யமுனா நதி தீரத்தில் கொஞ்ச நாட்கள் இருந்துட்டு மைத்ரேய முனிவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த கங்கை நதியை நோக்கி மைத்ரேயரை பார்க்கணும் என்று கங்கை நதியை அடைஞ்சாராம் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.